வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம மக்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல போகிறோம். ஸோ முதல் கேள்வியை நான் ரமேஷ் சென்னையிலேருந்து கேட்டிருக்காரு. மார்க்கெட்ஸ் ஆர் வெரி volatile now. I started investing only 6 months ago and my portfolio is in loss. Should I continue investing or wait until the market stabilize? ஸோ என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, மார்க்கெட் ரொம்ப ஏற்ற இறக்கத்துடன் இருக்குது. நான் 6 மாதத்துக்கு முன்பு முதலீடு பண்ணேன். இப்போ என்னுடைய போர்ட்ஃபோலியோ பங்கு தொகுப்பு நஷ்டத்தில் இருக்குது. நான் மார்க்கெட் ஸ்டெபிளைஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ இந்த மார்க்கெட் ஸ்டெபிளைஸ் அப்படிங்கிறதே ஒரு மித். மார்க்கெட் ஸ்டெபிளைஸாக இருக்கவே இருக்காது. அப்படி ஒரு மார்க்கெட் ஸ்டெபிளைஸாக இருந்ததுன்னா அது ஒரு டெட் எக்கனாமியில் மட்டும்தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஐஸ்லாண்டு ஷேர் மார்க்கெட்டை நான் பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அதோட சராசரி ரிட்டர்ன் ஃபார் 10 இயர்ஸ் பார்த்திங்கன்னா 8%. அந்த ஊரில் பார்த்திங்கன்னா பாண்டோட இன்ட்ரெஸ்ட்டே இதை விட அதிகம். ஷேர் மார்க்கெட் ரொம்ப கம்மியாக தான் செயல்பட்டுருக்கு. ஸோ இதுதான் ஸ்டெபிளைஸ் அப்படிங்கிற அளவில் நம்ம புரிஞ்சிக்கலாம். மேபி ஒரு ஸ்டெபிளைஸ் அப்படின்னு சொன்னது புல் மார்க்கெட்டை சொல்லியிருக்கலாம், ஏற்றம் கொடுக்குற மார்க்கெட்டை மட்டும் சொல்லியிருக்கலாம். ஒரு சந்தை ஏறிக்கிட்டே இருந்தாலும் தப்பு, ஒரு சந்தை இறங்கிட்டே இருந்தாலும் தப்பு, ஒரு சந்தை அதே இடத்துல நின்னாலும் தப்பு. ஸோ நாம் பங்குச்சந்தை என்றாலே புரிந்து கொள்ள வேண்டியது அது ஏற்ற இறக்கத்துடன் தான் இருக்கும். இன்றைய காலம் இந்த கடந்த ஒரு வருடத்தில் பங்குச்சந்தை ஒரே இடத்துல தான் சுற்றிட்டே வருது. நிறைய போர்ட்ஃபோலியோ ரெட்டில் தான் இருக்குது. ஆனால் இதை நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்கணும். பெஸ்ட்டு டைம் டு இன்வெஸ்ட் இந்த மாதிரியான காலகட்டம் தான். இன்ஃபேக்ட் நம்ம பெஸ்ட்டு டைம் டு இன்வெஸ்ட் டுடே அப்படின்னு சொல்லி தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வரோம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஸ்டே இன்வெஸ்டட் அப்படிங்கிறது தான் சொல்லிட்டு வருவோம். அதுலேயே ஒரு சிறப்பான காலம் அப்படிங்கிறது பங்குச்சந்தை கொஞ்சம் இறக்கத்தில் இருக்கிறது தான். யாருக்கு சிறப்பு அப்படின்னா, முதலாக முதலீடு செய்ய வருபவர்கள் தங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு வராங்க. இப்போ தான் நம்ம கார்பஸை உயர்த்திட்டே வரோம். அப்படிங்கும்போது இப்படியான ஒரு சந்தை சூழல் தான் நமக்கு ஏற்ற ஒரு சூழல். ஏன்னா அப்போ தானே நமக்கு பங்குகள்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். நமக்கு அடிப்படையில் எந்த ஒரு மாற்றமும் நடக்கல, பங்கு விலையில் மட்டும் இறக்கம் வந்திருக்கு. அப்படிங்கும்போது அது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த காலத்தில் தான் நீங்கள் ஸ்டே இன்வெஸ்டடாக இருக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும். இதை தவிர்த்து நீங்கள் மார்க்கெட்டை டைம் பண்ண முடியாது. எந்த மார்க்கெட்டையும் நான் இதுதான் டாப், இது பாட்டம் அப்படின்னு டைம் பண்ண முடியாது நம்மை போன்ற எளியோர்கள். ஸோ நமக்கு இருக்கிற மிக சிறப்பான வாய்ப்பு மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை சந்தையில் முதலீடு செய்து வருவது தான். ஸோ உங்களுடைய கேள்விக்கு என்னோட பதில் நீங்கள் சந்தையை விட்டு வெளியில் போகாதீங்க. இப்படியான சூழ்நிலையில் சந்தை ஸ்டெபிளைஸ் ஆனதுக்கப்புறம் முதலீடு பண்ணுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. தொடர்ந்து முதலீடு பண்ணுங்கள், பெரிய அளவில் வளர்ச்சி அடையும். ரெண்டாவது கேள்வி பிரியா கோயம்புத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஐ ஹவ் இன்ஃபோசிஸ் அண்ட் டிசிஎஸ் ஷேர்ஸ் பாட் அட் ஹையர் லெவல்ஸ் ஆஃப்டர் த ரீசன்ட் ஐடி ஸ்டாக் கிராஷ். ஷுட் ஐ ஹோல்ட் ஃபார் லாங் டேர்ம் ஆர் எக்ஸிட் அண்ட் மூவ் டு அதர் செக்டார்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் பங்குகளை வைத்திருக்காங்க. இப்போ அதிக விலை கொடுத்து வாங்கினதுனால இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இந்த பங்குகள் விலை குறைந்ததால் நான் வெளியில் வந்துடலாமா, வேறு செக்டார் போகலாமான்னு கேட்குறாங்க. பொதுவாகவே பங்குச்சந்தை ஏற்ற இறக்கத்துடன் தான் இருக்குது. அதுலேயும் ஐடி ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா புது டெக்னாலஜிஸ் வர பெருசாக அதிர்வுகளை ஏற்படுத்துது. நேற்று கூட பார்த்திங்கன்னா ஒரு புது ஏஐ வந்துருச்சு. அந்த ஏஐ கோடிங்லாம் அதுவே பண்ணிடும், எல்லாமே ஆட்டோமேட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்ததுனால நேற்று மட்டும் 5% அந்த இண்டெக்ஸே, ஐடி இண்டெக்ஸே குறைஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது இந்த செக்டாரை நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. பாதுகாப்பான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறதுல இது ஒரு ஏற்ற இறக்கம் கொடுக்குற ஒரு வொலட்டாலிட்டியை நோக்கி போகுது. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் வேறு செக்டாருக்கு போகிறது தப்பு கிடையாது. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரியான அறிவுரைகள் அது செக்டார் சம்மந்தமாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாக் சம்மந்தமாக பட்டதாக இருக்கட்டும், நீங்கள் தேர்வு செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஒரு RIAவை அணுகுங்கள். அவர்கள் தான் உங்களுக்கு தெளிவான பதிலை சொல்ல முடியும். நான் இந்த மாதிரி வீடியோக்களில் அதை பற்றி சொல்வதும் தவறு. சோஷியல் மீடியாவில் பலரும் எழுதுகிறாங்க, அதுவும் தவறு. அது தண்டனைக்கு உட்பட்ட ஒரு குற்றமாக தான் பார்க்கப்படுது செபியால். ஸோ இந்த மாதிரி கேள்விகளை நீங்கள் பொதுவெளியில் வைக்காமல் அந்த மாதிரியான ரிஜிஸ்டர்டு ஆட்களை நோக்கி போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு சரியான ஆலோசனை வழங்குவாங்க. ஸோ இந்த கேள்விக்கு இதுதான் என்னோட பதிலாக உள்ளது. அடுத்த கேள்வி அருண்குமார் மதுரையிலிருந்து கேட்டிருக்காரு. ஐ ஹவ் பீன் டூயிங் SIP இன் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபார் 2 years. With market correcting now, should I continue the SIP or reduce the amount அப்படின்னு கேட்டிருக்காரு. இது நம்ம முதல்ல பார்த்த கேள்வியோட ஒப்பிட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நாம் இந்த மாதிரி மார்க்கெட் இருக்கும்போது தான் நமக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும். புல் மார்க்கெட்டில் நம்ம எதை போட்டாலும் அடுத்த நாளே 5% 10% உயர்ந்துடும். அதை பார்க்குறதுக்கு நமக்கு எமோஷ்னலி ரொம்ப ஹாப்பியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். அதே நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேர் மார்க்கெட்டில் நீங்கள் போடும்போது நீங்கள் இன்றைக்கி 10 ரூபா போட்டிங்கன்னா நாளைக்கு 9 ரூபா போய்டும், 8 ரூபா போய்டும். நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். ஆனால் இந்த பேர் மார்க்கெட்டில் யார் ஸ்டே இன்வெஸ்டடாக இருக்காங்களோ
அவங்க தான் புல் மார்க்கெட்டில் அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த பேசிக் பிரின்சிபல் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்னென்னா, நீங்கள் எஸ்ஐபியை நிறுத்தக்கூடாது, முடிஞ்சால் இன்னும் அதிகப்படுத்தணும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, நாம் இதுதான் டாப், இதுதான் பாட்டம், இப்போ அதிகமாக போயிட்டுருக்கு, இன்னும் குறைவாக போயிட்டுருக்கு அப்படின்னு டைம் பண்ண முடியாது. டைம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால சீரான இடைவெளியில் மாதந்தோறும் ஒரு எஸ்ஐபி போடுறீங்க, அதை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். முடிஞ்சால் அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஸ்டெப் அப் பண்ணுங்கள். இதுதான் நம்ம செய்யக்கூடியது. அதை தொடர்ந்து செய்யுங்க. மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றணும்னு நினைக்காதீங்க. உங்கள் எஸ்ஐபி அமௌண்ட்டையும் சரி, உங்களுடைய பர்ச்சேஸும் சரி, லம்சமாக போடுறதும் சரி, நான் மார்க்கெட்டை டைம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணணும்னு நினைக்காதீங்க. சீரான இடைவெளியில் தொடர்ந்து முதலீடு பண்ணுங்கள். அந்த சீரான அமௌண்ட் வந்து உயர்ந்தது அப்படின்னா நீங்கள் அதை வந்து அதிகப்படுத்தலாம். பங்குச்சந்தை அதிகமாக இறக்கம் கண்டுது, ஏதாவது ஒரு நியூஸ் வந்திருக்கும், அப்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னா அந்த நேரத்தில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் அதிகப்படுத்தலாமே தவிர, எஸ்ஐபி போன்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் சீரான அமௌண்ட்டை நீங்கள் தொடர்ந்து செய்வதன் மூலமாக தான் அதிகமாக பணத்தை சம்பாதிக்க முடியும். உங்களுக்கான என்னுடைய நேரடி பதில் என்னென்னா, தயவு செய்து குறைக்காதீர்கள். அடுத்தது லக்ஷ்மி கேட்டிருக்காங்க சேலம்லேருந்து. எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆர் அட்ராக்டிவ் நவ் and I don't want risk. Is it better to move my mutual fund money to fixed deposits அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எது பெருசாக அட்ராக்டிவாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல. மேபியாக வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் நமக்கு 6%, 7% இப்போ கொடுக்குது. அதே நேரத்தில் பங்குகள் வந்து -5% அந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்களுக்கு இதை அட்ராக்டிவாக தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீண்ட கால அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட்டை விட நம்ம மார்க்கெட் தான் அதிகமாக நமக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ நீங்கள் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது ஒரு நீண்ட கால முதலீடாக தான் நம்ம கருத வேண்டும். 5 வருடத்துக்கு மேற்பட்ட காலத்துக்கான முதலீடாக தான் கருதணும். அதை வந்து நீங்கள் இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு மாற்றக்கூடாது. 5 வருடத்துக்கு உட்பட்ட காலம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபிக்ஸட் டெபாசிட் போன்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான் வைக்கணும். அதுலேயும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டெட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட அது வந்து 1%, 2% உங்களுக்கு அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். நீங்கள் ஆனால் மார்க்கெட்டில் இருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரியான காலகட்டத்தில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் மாற்றக்கூடாது. இதுவும் நம்ம போன கேள்விகளுக்கு சொன்ன பதிலில் தான் இருக்குது. மார்க்கெட்டை நம்மளால் டைம் பண்ண முடியாது. நீங்கள் எடுத்து மாற்றுறீங்க, நீங்கள் மாற்றி வச்ச நேரம் நம்மளுடைய பங்குச்சந்தை வந்து மிக வேகமாக உயர்ந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? திருப்பி அது ஓடி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை போய் பிடிக்கிறதுக்குள்ள, ஏன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா 1 வருஷம் உங்களால் பணத்தை அதுலேருந்து எடுக்க முடியாதுன்னா, அதுக்குள்ளே பங்குச்சந்தை 10%, 20% மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டு வந்திருக்கும் உங்களுக்கு, நீங்கள் லாஸ்ட்டில் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வந்து நம்ம கருத்தில் கொண்டு உங்களுடைய முதலீடு நீண்ட கால முதலீடாக இருந்தால் தயவு செய்து மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டியிலேருந்து எடுக்காதீங்க. குறைந்த கால முதலீடு, 5 வருடத்துக்கு உட்பட்ட முதலீடு, 3 கால உட்பட்ட முதலீடு அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டோட மியூச்சுவல் ஃபண்ட் டெட்டை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 2ம் ஒரே ப்ராடக்ட் தான். கூடுதலாக அது 1% அதிகமாக கொடுக்கும். நம்ம நினைத்த நேரம் பணத்தை எடுக்கலாம். இதுதான் உங்களுக்கான என் பதில். அடுத்த கேள்வி வந்து முகமது இர்ஃபான் கேட்டிருக்காரு திருச்சியிலேருந்து. கோல்ட் ப்ரைஸஸ் ஆர் நியர் ஆல் டைம் ஹைஸ். இஸ் திஸ் த ரைட் டைம் டு பை கோல்ட் ஆர் ஷுட் ஐ வெயிட் ஃபார் த கரெக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காரு. நம்ம அகெயின் இந்த கேள்வியோட பதிலும் என்னோட போன பதில்கள்லேயே இருக்குது. நம்மளால் டைம் பண்ணவே முடியாது. நம்ம கோல்ட் ப்ரைஸ் ஆல் டைம் ஹைன்னு சொல்கிறோம். மேபி இதுதான் வந்து ஒரு புது லோவாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ கோல்டு வந்து 15,000 கிராம் போகுது அப்படின்னா ஆல் டைம் ஹை. இதிலேருந்து இன்னும் அதிகமாக போயிட்டு வாழ்நாளில் இன்னும் 15,000க்கு கீழே வராமல் கூட போகலாம், தங்கம் போகிற விலையை பார்க்கும்போது. ஸோ இது வந்து நமக்கு சிக்கலை கொடுக்கும். அப்போ நான் என்ன வாங்கணுமா, விற்கணுமா, அதிகமாக வாங்கணுமா, குறைவாக வாங்கணுமா, இப்படி பல குழப்பங்களை ஏற்படுத்தும். சம்பாதிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. அந்த பணத்தை முதலீடு பண்ணுறதுக்கு நமக்கு இவ்வளோ கஷ்டப்படவே தேவையே இல்லை. நீங்கள் இதுதான் அதிகமான ரேட், இதுதான் குறைவான ரேட்டுன்னு கருதாமல் உங்களுக்கு என்ன தேவை, உங்கள் அலோகேஷன்ஸில் எவ்வளோ கோல்டு மிஸ் ஆகுது, உங்கள் அலோகேஷன்ஸ் அப்படிங்கும்போது உங்கள் மொத்த சொத்தில் 10% மட்டும்தான் நீங்கள் கோல்டுக்கு ஒதுக்கணும். இந்திய சூழலில் 20% ஒதுக்கலாம். இதில் உங்களுக்கு குறைபாடு இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தை இப்போதிலிருந்தே நீங்கள் வாங்க ஆரம்பிங்க. மொத்தமாக எப்போதுமே எந்த ஒரு அசட் கிளாஸையும் வாங்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம். ஒரு 10% இது வரைக்கும் உங்களுக்கு சேரலை அப்படின்னா அந்த 10% அடுத்த ஒரு 3 ஆண்டுகள்ல 5 ஆண்டுகளில் வரணும்னா எவ்வளவு நீங்கள் வாங்கணும்னு கணக்கு போட்டு அதை வந்து நீங்கள் மொத்தம் இருக்கிற காலத்தோட வகுத்தீங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட்டு கொடுக்கும். அதை நீங்கள் மாதந்தோறும் ஒரு எஸ்ஐபி மோடில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த அலோகேஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆகிடும். ஸோ இப்படி தான் நம்ம செயல்படணுமே தவிர மார்க்கெட்டை டைம் பண்ணவே கூடாது. இன்ஃபேக்ட் எல்லா கேள்வியும் இந்த பதில் தான் எனக்கு
முதன்மையாக தெரியுது. எல்லாருமே மார்க்கெட்டை டைம் பண்ண பார்க்குறீங்க. யாரெல்லாம் மார்க்கெட்டை டைம் பண்ண பார்க்குறாங்களோ அவங்க பெரிய பணக்காரர் ஆகவே முடியாது. ஏன்னா யாராலையுமே மார்க்கெட்டை டைம் பண்ண முடியாது. நம்ம இப்படி பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, தங்கம் ஏறுனா போய் தங்கத்தை வாங்குவாங்க, தங்கம் குறைஞ்சதுன்னா தங்கத்தை விற்றுருவாங்க, ரியல் எஸ்டேட் ஏறுதுன்னா ரியல் எஸ்டேட்டை வாங்குவாங்க. அஃப்கோர்ஸ் ரியல் எஸ்டேட்டை விற்க மாட்டாங்க, பட் பங்குகள் வாங்கும்போது இதே தான் தப்புகள் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஓடி 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 இருந்தோம்னா நம்மளுடைய சொத்து வந்து பெரிய அளவில் வளர்ச்சி அடையாது. அதனால் கவனமாக இருங்க. உங்களுக்கு என்னுடைய பதில், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இப்போவே வாங்குங்க. ஆல் டைம் ஐ அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கடைசி கேள்வி சுரேஷ் கேட்டிருக்காரு. ஐ ஹேவ் ஏ ஹோம் லோன் வித் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட். இஃப் ஆர்பிஐ டஸ் நாட் கட் ரேட் சூன் வில் மை இஎம்ஐ ரிமைன் ஐ, வாட் ஷுட் பாரோவர்ஸ் டூ நவ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆர்பிஐ வந்து ரேட் கட் பண்ணலன்னா என்னோட இஎம்ஐ அதிகமாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அது உண்மைதான். ரேட் கட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ஃப்ளோட்டிங் ரேட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகும். ஆர்பிஐ பண்ணலன்னா அப்படியே தான் இருக்கும். பாரோவர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இருக்கிற ரேட்டே வந்து ரொம்ப கம்மியான ரேட்டாக தான் நான் வந்து கருதுகிறேன். 7.45லேருந்து ரேட்ஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களோட ரேட் எப்படின்னு எனக்கு தெரியல. இந்த ரேட்டை வந்து லிவரேஜ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பாரோவர்ஸ் வந்து லிவரேஜ் பண்ணிக்கலாம். இல்லை நான் அதிகமான ரேட்டில் வாங்கி வச்சுருக்கிறேன், என்னால் இஎம்ஐ பண்ண முடியல. நான் உங்கள் கேள்வி அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் அதிக ரேட்டில் வச்சுருக்கீங்க, இப்போ இஎம்ஐ ப்ரெஷர் உங்ககிட்ட இருக்குது. இதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேங்க்கு கிட்ட பேசி உங்களுடைய அந்த லோன் திருப்பி கொடுக்குற காலத்தை வந்து அதிகப்படுத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இஎம்ஐ வந்து குறைஞ்சிரும். இதில் பலரும் பண்ணுற தப்பு என்னென்னா, நாம் மொத்தமாக கொடுக்கின்ற இன்ட்ரெஸ்ட்டை கணக்கு பண்ணி நான் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணுமா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. லோனை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடு மாதிரி நீங்கள் கருதுங்க. எப்படி ஒரு வீட்டில் வந்து நம்ம வாடகைக்கு இருந்தால் அந்த வாடகையை நம்ம கொடுப்பதை பற்றி கவலைப்படுவதில்லையோ, அதே மாதிரி நம்ம வந்து ஒரு லோன் எடுக்கிறோன்னா அந்த பணத்தை நம்ம அனுபவிக்கிறோம். அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. அதைத்தான் நம்ம கொடுக்குறோமே தவிர நம்ம எதிர்மறையாக சிந்திக்க கூடாது. நாம் இன்றைய கேஷ் ஃப்ளோவில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். இன்றைய கேஷ் ஃப்ளோ எதிர்கால கேஷ் ஃப்ளோவை உறுதிப்படுத்துறது தான் மிக சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. நம்ம இன்னைக்கு கேஷ் ஃப்ளோவே இல்லாமல் 5 வருடம் கழித்து நான் மகிழ்ச்சியாக வாழ்வேன், 10 வருடம் கழித்து நான் பெரிய பணக்காரனாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷ் ஃப்ளோவை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடாது. ஸோ அப்படி பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கான என்னுடைய பதில், பேங்க்கிட்ட பேசி உங்களுடைய அந்த வருடத்தை வந்து நீட்டித்தாலே போதும். உங்களுக்கு இஎம்ஐ வந்து வலு குறைஞ்சிரும். இந்த பதிலில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் இது வரைக்கும் சொன்ன பதில்களையும் ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நான் அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நன்றி.